குடும்பத்தை எப்படி கட்டி எழுப்புவது? How can we raise a happy family? அதை குறித்து கற்று வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We've been learning about that and we praise God for that. நான் இன்றைக்கு கலாத்தியரின் புத்தகத்துக்கு கடந்து போவோம். Today we're going to go to the book of Galatians. 5வது அதிகாரம் Chapter 5. 22வது வசனம். Verse 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்று 9 கனிகள் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. It says the fruit of the Spirit is love, joy, peace, long-suffering, kindness, goodness, faithfulness, gentleness, self-control. இந்த 9ம் சேர்ந்து ஒரு கனி. So these 9 make up the one fruit. இதுவரைக்கும் நாங்கள் 3 கனியை குறித்து கற்றிருக்கிறோம். So far we've learned about 3 fruits. அன்பை குறித்து கற்றுக்கொண்டோம். We've learned about love. சந்தோஷத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். About joy. சமாதானத்தை குறித்து கற்றுக்கொண்டோம். And about peace. இன்றைக்கு நீடிய பொறுமையை குறித்து கற்றுக்கொள்ள போகிறோம். Today we're going to learn about long-suffering. எதற்காக? Why? நம்முடைய குடும்பம் சந்தோஷமாய் நம்முடைய குடும்பம் கட்டி எழுப்பப்படுவதற்காக. For us to raise a happy family. சோ ஆகையாலே இன்றைக்கு நாங்கள் இந்த நீடிய பொறுமையை குறித்து பார்க்க போகிறோம். So today we're going to look at long-suffering. இதோட கிரேக்க பதம், இந்த நீடிய பொறுமையுடைய கிரேக்க பதம், The Greek word for this, மக்ரதோமியா என்று அழைக்கப்படுகிறது. it's called macrodomia in Greek. மக்ரதோமியா என்று சொன்னால் நமக்கு சகிப்பு தன்மையை உண்டாக்குகிறது என்று சொல்லப்படுகிறது. Macrodomia means that it helps us to endure. எதற்கெல்லாம் நமக்கு சகிப்பு தன்மை தேவை? Why do we need that endurance? நமக்கு சோர்வு வரும் பொழுது, When we get sorrow, துன்பம் வரும் பொழுது, when we get sadness, கோபம் வரும் பொழுது, or when we get anger. அவைகள் எங்களை நடத்தி கொண்டு போகாதபடிக்கு, For those not to guide us, அதற்குள்ளாக நாங்கள் அவிதமாய் நம்மளை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளுக்குள்ளே நாங்கள் அவிதமாகவே தாண்டு விடாதபடிக்கு, and for us not to fall into situations where we use those things, அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாய் to overcome them, நமக்கு கொடுக்கப்பட்டதாகிய இந்த கனி, இந்த மக்ரதோமியா, இந்த நீடிய பொறுமை என்கிறதாகிய கனி. This macrodomia, this long suffering has been given to us to endure that. நீடிய பொறுமை. This long suffering. ஜெர்மன் தேசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, When I used to live in Germany, என்னுடைய வீட்டிலே ஒரு மரம் நான் வளர்த்து வந்தேன். I was growing a tree in my home. ஒரு அருமையான ஒரு மரம். It was a beautiful tree. அதை நான் வாலிபனாக இருக்கும் பொழுது, திருமணமாக முன்னே நான் அதை வாங்கி வளர்த்தேன். And I bought that tree before I had gotten married. அக்காலத்தில் நான் தனியே இருந்தேன். And I was alone back then. எனக்கு அதிகமான நண்பர்கள் ஒருத்தரும் இருக்கவில்லை. I didn't have many friends. வேதத்தை நான் நன்றாய் கற்றுக்கொண்டு நான் அந்த நாட்களில் எதுவனோடு கூட உறவாடுவது இது ஒன்றுதான் என்னுடைய பொழுதுபோக்கு. I would always read the word and would fellowship with the Lord, and that was my only job. ஸோ அதை விட எனக்கு வேற எந்த விதத்திலையுமே நான் எந்த விதமாக என்னுடைய நேரத்தை செலவழிக்கவில்லை. I didn't spend my time in any other way besides that. ஸோ ஆகையால் அந்த நாட்களே இப்படி ஒரு மரத்தை கொண்டு வந்து அந்த மரத்துக்கு நான் கொஞ்சம் என்னுடைய நேரத்தை கொடுத்து தண்ணீரை ஊற்றி அதை கவனித்து இலைகளில் இருக்க டஸ்டை எல்லாம் துடைத்து அருமையாய் அதை ஆசையாய் வளர்த்து வந்தேன். And at that time I bought the tree, I watered it, I took care of it, spent time on it, cleaned off the leaves, and I grew it beautifully. அது அழகான மரமாய் வந்துச்சு. And it became such a beautiful tree. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நான் அந்த மரத்தை வாங்கி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆகிவிட்டது. And 3 years after I had bought that tree, இப்படி இருக்கும் போது நான் ஒரு நாள் என்னுடைய வேலை அலுவலாக நான் என்னுடைய வீட்டை விட்டு நான் 2 வாரம் வெளியே போக வேண்டி வந்து விட்டது. At that time I had to leave my home for 2 weeks because of something relating to work. ஸோ ஆகையாலே நான் வீட்டை போகும்போது ஜெர்மன் தேசத்திலே நீங்கள் அறிந்திருக்கலாம், அங்கே ஷட்டர், அதாவது கண்ணாடிக்கு பின்னால, விண்டோவுக்கு பின்னால ஒரு பெரிய இரும்பாலை செய்யப்பட்டதாகிய ஷட்டர் இருக்கும். If you've lived in Germany, you know that in Germany behind the windows they have this metal shutters behind the windows. அதை மாலை 6 மணி ஆகும்போது எல்லாரும் இறக்கி விட்டு விடுவார்கள். And at 6 o'clock in the morning everyone will lower it. ஸோ அது கீழே இறங்கின உடனே ஒரு சத்தம் கூட வீட்டுக்குள்ள வராது. And when you lower that, no sound will come into the home. ஒரு வெளிச்சம் கூட வராது. No light will come in. அவ்வளவு அது மிகவும் ஏர் டைட்டா இருக்கும். That's how airtight it was. ஸோ ஆகையாலே நான் வீட்டை விட்டு போகும்போது நான் அப்படியாக அந்த விண்டோவை நான் இறக்கி விட்டு போயிட்டேன், அந்த ஷட்டரை இறக்கி விட்டு போயிட்டேன். So when I left my home, I closed those shutters and I left. ஸோ என்னுடைய வீட்டு அபார்ட்மெண்ட், அதுக்குள்ள ஒரு வெளிச்சம் கூட வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. So there's no opportunity for light to come into my apartment. பிளஸ் நான் இருந்த அந்த அபார்ட்மெண்ட் ஒரு சின்ன வீடு, நான் தனியாக அப்படினால ஒரு குட்டி அபார்ட்மெண்ட் அது. And because I was by myself, it was a very small apartment. ஸோ இப்பொழுது நான் 2 வாரம் வெளியே போயிட்டு உள்ளே வருகிறேன். So I leave for 2 weeks and I come back. அந்த மரத்தை பார்த்தால், And if you look at that tree, நான் கதவை திறந்து ஷட்டர்லாம் உயர்த்தி when I opened the door and I raised up the shutters, அந்த மரத்தை பார்க்கும்போது நான் ஆச்சரியப்பட்டேன். when I looked at that tree, I was amazed. இலைகள் எல்லாம் காய்ந்து எல்லாம் கீழே கிடக்கிறது. All
the leaves had dried out and fallen off. மரம் மட்டும் மொட்டையா இருக்கிறது. And only the tree was there and it was அதை bare. கண்டோனே என்னால தாங்க முடியாத துக்கம். And I could not bear the sadness when I saw that. என்றால் அந்த மரம் நான் ஆசையாய் 3 வருஷமாய் வளர்த்து வந்த மரம். Because for 3 years I had taken care and grown that tree so lovingly. இமைப்பொழுதிலே எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் இலைகள் எல்லாம் காய்ந்து உதிர்ந்து வெறும் கம்புக்குச்சி மரமாய் நிற்கிறது. And in the blink of an eye, without me knowing, it had lost all of its leaf and it was by itself like a stick. அந்த மரத்தை வாங்கின கடை என் பக்கத்தில் இருந்தபடினாலே, and because the store where I had bought that tree was beside me, ஒரு பூ கடை அது. it was a florist shop. அங்கே அந்த மரத்தை எடுத்து கொண்டு ஓடினேன். I took my tree and I brought it there. அங்கே போய் அந்த ஓனர்கிட்ட கேட்டேன், இப்படி ஆகிட்டதே, இதற்கு என்ன நடந்தது? And I asked the owner, this happened, what can I do to fix it? அவர் மரத்தையும் பார்த்துட்டு கேட்டார், he looked at the tree and இந்த மரத்தை நீ எங்கே வைத்தாய்? and he said, where did you keep the tree? நான் விண்டோக்கு பக்கத்துல வைத்தேன். I kept it beside the window. அப்படியே அந்த விண்டோக்கு பக்கத்துல இருக்கும்போது விண்டோவை பூட்டி வச்சிட்டியான்னு கேட்டார். he asked, did you close the window when it was beside it? ஷட்டரை போட்டு வைத்தியான்னு கேட்கிறார். he asked, did you close the shutters? நான் சொன்னேன், 2 வாரமா நான் வெளியே போயிட்டு வரும்போது என்ன நடந்துட்டது? I said I went out for 2 weeks and this is what happened. ஷட்டரை பூட்டிட்டா போனான்னு கேட்டார். he asked, did you close the shutters? நான் ஓமன்னு சொன்னேன். I said yes. அவர் சிரித்து விட்டு சொன்னார், and he laughed and he said, மரத்துக்கு வெளிச்சம் இல்லாட்டால் இப்படி தான் நடக்கும். if the tree doesn't have any light, this is what will happen. So ஆனாலும் பரவாயில்லை, அது செத்து போகவில்லை. but it's fine, it did not die. உள்ளுக்குள்ள உயிர் இருக்கிறது. there's life still inside. ஆகையால் நீ ஒரு காரியத்தை செய். so do one thing. இதை கொண்டு போய் உன்னுடைய விண்டோக்கு பக்கத்தில் நல்ல வெளிச்சம் படுகிற இடத்திலே keep it in a spot beside your அதை window வைத்து நீ தண்ணீர் ஊற்று and water it. என்று சொல்லி சொன்னார். and he told me that. நான் கொண்டு வந்தேன். so I brought it. எனக்கு அவர் சொன்னதிலே சந்தேகம். and I had doubt in what he said. ஆனாலும் அவர் எனக்கு சொல்லிட்டாரே. but he told me this. அதை கொண்டு போய் நான் அப்படியாக விண்டோக்கு பக்கத்துல வைத்து, so accordingly I put it beside a window. அதுக்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்தேன். and I watered it and I took care of it. 1 வாரம் ஆயிட்டது. 1 week passed. 2 வாரம் ஆயிட்டது. 2 weeks passed. 3 வாரம் ஆயிட்டது. 3 weeks passed. மெதுவா நோண்டி பார்த்தேன். and I looked at it. அதுல பச்சை இருக்கிறது. and there's a little bit of green there. சொன்னாரல்லவா உயிர் இருக்குதுன்னு சொல்லி. so he said there was life there. so ஆகையாலே இன்னும் நான் அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்துக் கொண்டிருந்தேன். so I continued watering it and taking care of it. ஒரு நாள் பார்க்கும் பொழுது when I looked at it one அந்த day, மரத்தினுடைய கம்புகளில் எல்லாம் ஒரு குட்டி குட்டியாக வெள்ளையாக மஞ்சள் போல அப்படி பொக்களம் போல தெரிகிறது. I saw these little spots that were green and white and yellow on the branches. அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கிறது. and these spots got bigger the next day. அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் பெருசாகிறது. and it got even bigger. அடுத்த நாள் பார்க்கும்போது இன்னும் பெருசாயிட்டு. and it grew bigger the next day. இறுதியில பார்த்தா இலைகள் அழகாய் வந்து, and slowly the leaves came beautifully. ஒரு 3 மாசத்துக்குள்ளே and within 3 months, அப்படியே செழிப்பான அழகான பசுமையான மரமாய் மறுபடியும் முன்பு இருந்ததை பார்க்கலும் அதிகமான அழகான மரமாய் மாறிட்டது. this tree had become more beautiful and luscious than what it had been before. ஓ என்ன சந்தோஷம். and how happy I ஓ was. என்ன மகிழ்ச்சி. how joyous I was. உலகத்திலே மகிழ்ச்சியான ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? அன்னைக்கு நான் தான் இருந்திருப்பேன். I was the happiest person on earth that day. நீடிய பொறுமை. long suffering. அந்த மரத்தை நான் அவர் சொன்னபடி பராமரிக்காமல் இது ஒரு 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 பலனுமில்லையே என்று நான் வீசியிருப்பேனா இருந்தால் அதனுடைய கதை முடிந்திருக்கும். if I had not taken care of that tree like that owner had told me and I had left it alone, it would have died. நான் சந்தோஷப்பட்டிருக்க முடியாது. I could not have become happy. மக்ரதோமியா என்று சொன்னால் Macrodomia, நீடிய பொறுமை, அதாவது சகிக்கும் தன்மையை உண்டாக்குகிறது. it means long suffering. It gives us that endurance. இந்த நீடிய பொறுமை நமக்குள்ளே இருக்குமா இருந்தால், and if we have this long suffering in us, நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்கள், no matter what challenges come in our life, சோர்வுகள், sorrows, துக்கங்கள், sadness, கோபகரமான காரியங்கள் angry things, நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, when they surround us, அது நம்மளை பாதித்து விடாதபடிக்கு, for that not to affect us, அந்த துக்கத்துக்குள்ளே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு, or for us not to fall into that துக்கத்திலே நாங்கள் அழிந்து போய் விடாதபடிக்கு, for us not to be destroyed by it, இந்த நீடிய பொறுமை நம்மளை காத்துக்கொள்ளும். அதனாலே நாங்கள் இதை தாண்டி விடுவோம். this long suffering, it will sustain us, and because of it we will overcome our sorrow. தாவீது சொல்லுகிறார், David says, உம்முடைய இந்த திருவசனங்கள் எனக்கு கொடுக்கப்படாவிட்டால் இருந்தால், if you had not given me your divine word, என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன். I would have been destroyed in my sorrow. என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன். I would have been destroyed in my sorrow. உம்முடைய திவ்யமான இந்த வார்த்தைகள் Your divine word, என் வாழ்க்கையை தாங்கிட்டது என்று சொல்லுகிறார். he says, they've sustained my life. சோ ஆகையால ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பம். So a happy family, இன்னைக்கு உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே, in your families today, இன்னைக்கு கணவன் மனைவி பிள்ளைகளாய் வாழுகிறதாகிய நீங்கள், you who are living as husband, wife and children, அது இப்போது நாம் இருக்கிற உலகத்திலே, and especially in the world that we live in today, இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் in this situation right now, எவ்வளவு போராட்டங்கள், what challenges, எவ்வளவு வேதனையான காரியங்கள், how many sorrowful things, நம்முடைய வாழ்க்கையில நாளாந்தரம் நம்மளை நெருக்க முடியும். day by day they will crush us in our life. ஒரு பக்கம் COVID-19 உடைய போராட்டங்கள்,
On one side, we have the struggles of COVID-19. பிள்ளைகள் பாடசாலைக்கு போகும்போது வரும்பொழுது என்ன நடந்து விடுமோன்றதாகிய சூழ்நிலைகள். We have the fear of what will happen to our children when they come back from school. கணவன் வெளியே போயிட்டு உள்ளே வரும்பொழுது, When our husband goes out and come back. மனைவி வெளியே போயிட்டு உள்ளே வரும்பொழுது, When our wife goes out and come back. கொஞ்சம் இருமினாலும் அதை குறித்ததாகிய பயங்கள். Even if they cough a little bit, that fear. சோ எவ்வளவு விதமான சூழ்நிலைகள், சோதனைகள். So all these situations and challenges. அதற்கு மத்தியிலே வீடுகளை வாங்கி விட்டார்கள். And on top of that, they bought a house. வாகனங்களை வாங்கி விட்டார்கள். They bought cars. இன்டர்நெட்டுகள், Internet. இன்சூரன்ஸ்கள், And insurance. எத்தனையோ விதமான போராட்டங்கள். So many different challenges. இந்த போராட்டங்களை மனிதன் எப்படி தாங்க முடியும்? How can we sustain and endure எத்தனையோ these challenges? குடும்பங்கள் பிரிந்து போகிறது. How many families are being separated? சண்டை நாளாந்தரம், That there's so much fighting. வேதனையான காரியங்கள். There's so many sorrowful things. இவைகளை தாண்டுவதற்காகத்தான் To overcome these things, தேவன் நமக்கு இந்த நீடிய பொறுமை என்கிறதாகிய ஆவிக்குரிய கனியை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். the Lord has given us this long suffering, this gift. See, இந்த ஆவிக்குரிய கனி எனக்கும் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமானது. So this fruit of the Spirit is a great blessing to us. அந்த மரத்தை வித்த கடைக்காரரிடத்தில் நான் போகும்போது, When I went to that owner of that florist shop, அவர் எனக்கு சொன்னது அதுதான். that's what he told me. இதை கொண்டு போய் நீ வெளிச்சம் படத்தக்கதாகிய ஒரு விண்டோக்கு பக்கத்தில் வைத்து, Put it beside a window where there's great light. அதற்கு தண்ணீர் ஊற்றி பராமரித்துக்கொள். And water it and take care of it. அது கடைசியா உனக்கு ஏற்றபடி ஒரு நல்ல மரமாக வந்துவிடும். And it will be a beautiful tree for you. சோ ஆகையாலே அதை நான் பராமரிக்கிறேன். So I took care of it. அதுபோல நம்முடைய குடும்பங்கள், And our families இன்றைக்கு likewise. தேவன் நம்முடைய குடும்பங்களை பராமரித்து ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் நம்மளை மாற்றுவதற்கு, For the Lord to take care of our families and make it into a beautiful and happy family. இந்த ஆவிக்குரிய கனியை நமக்கு அவர் தந்திருக்கிறார். He has given us this fruit of the Spirit. இந்த ஆவிக்கேற்றபடி இந்த கனியினாலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 16வது வசனம் கலாத்தியர் 5 சொல்லப்படுகிறது. And in Galatians chapter 5 verse 16 it tells us to walk according to this fruit of the Spirit. கலாத்தியரின் புத்தகம் 5வது அதிகாரம் 16வது வசனம், ஆகையால் இந்த கனிக்கு ஏற்றபடி நீங்க நடந்து கொள்ளுங்கள். Galatians chapter 5 verse 16 says walk in the Spirit. சோ இந்த கனிக்கு ஏற்றபடி, Walk according to this fruit of the அதாவது Spirit. நீடிய பொறுமையினாலே நடத்தப்படுங்கள். So be guided by long suffering. நீடிய பொறுமையினாலே நடத்தப்படுவீர்களானால் 18வது வசனம். And verse 18 tells us when you're guided by this long suffering, நீங்கள் அவ்விதமாகவே நீடிய பொறுமையினாலே நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். you will be living in that long suffering. சோ ஆகையால இதை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். So the Lord has given this to us. நான் வேதத்திலே இருந்து உங்களுக்கு ஒரு பகுதியை காண்பிப்பேன் இருந்தால், If I were to show you a part from the Bible, யோவானின் புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். let's all go to John chapter 2. யோவானின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே John chapter 2. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வளர்ந்த ஊராகிய கலிலேயாவிலே கானா என்கிற ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய தாயையும் அவருடைய சீசர்களையும் அழைத்திருக்கிறார்கள். And so in his hometown in Cana in Galilee there was a wedding happening and Jesus and his mother and his disciples were invited. சோ ஆகையால இப்பொழுது இயேசு அங்கே இருக்கிறார். So Jesus is there now. தாய் இருக்கிறார்கள். And his mother is there. அவருடைய சீசர்கள் இருக்கிறார்கள். His disciples are there. மற்றும் அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் வந்து இருக்கிறார்கள். And all of the townspeople were there. நான் இந்த ஊருக்கு போய் பார்த்திருக்கிறேன். I've been to this town. அது மிக ஒரு குட்டியான ஒரு ஊர் உண்டு. It's a very small village. இப்பவே அது மிகவும் குட்டி. And it's still small now. அக்காலத்திலே இது எழுதப்பட்டதாகிய காலத்திலே சொல்லப்பட்டதாகிய நாட்களிலே 65-70 குடும்பங்கள் தான் இருந்தார்களாமா. At the time when this was written there were only 60 to 70 families there. சோ இதை விட மற்ற சுற்றிலும் இருக்கிற நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து இப்பொழுது சொல்லப்போனால் ஒரு certain crowd அங்கே இருக்கிறார்கள். And there's a certain crowd filled with the families and the relatives that are there. ஆனால் இந்த ஊரார் எல்லாரும் ஒருவர் நன்றாய் அறிந்தவர்கள். But all these townspeople they know each other very well. சோ ஆகையால் இப்பொழுது இயேசு தாயார் சீசர்கள் அங்கே இருக்கிறார்கள். So Jesus, his mother and the disciples are there. அங்கே தாய் மிகவும் மும்முரமாக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். And the mother is helping there. இயேசு கிறிஸ்துவும் மேவி அங்கே உதவி செய்து கொண்டிருக்க முடியும். And Jesus might have been helping there as well. சீசர்கள் எல்லாம் அங்கே காரியங்கள் செய்து கொண்டிருக்க முடியும். And the disciples might have been doing various tasks. அவ்வளவு நெருக்கமானவர்கள். That's how close knit they were. அக்காலத்துல இன்னும் அதிகம் நெருக்கமானவர்கள். At that time they were even more close. நம்முடைய ஊர்லயே நமக்கு தெரியும் கல்யாணம் என்றாலே நாம் எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அயலவர்களுக்கு சொந்தக்கார உறவினர்களாம் கடுமையாய் உதவி செய்வோம். We know in our towns when we have a wedding all of our family our friends they will all help us. சோ இப்படிப்பட்ட ஆகிய ஒரு பரபரப்பான அந்த நேரத்துல So during this urgent time இயேசுடைய தாயார் இயேசுட்ட ஓடி வராங்க. Jesus' mother comes to Jesus. மகனே Son, உங்களுக்கு திராட்சரசம் குறைந்து போகிறது. we are lacking wine. என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? அது ஒரு சின்ன ஊர் அது. It's a small town. அங்க போய் எங்கேயும் வாங்கவும் முடியாது. And you can't buy wine anywhere there. சோ ஆகையாலே அவர்கள் மிகவும் அந்த நாட்களிலே திராட்சரசம் என்று சொல்லப்படும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பானம் அது.
And then those days that wine, it was a very important thing for them. சோ ஆகையால இப்போ எல்லாரும் தடுமாறுகிறார்கள். So everyone is panicking. சோ இப்ப மரியாள் வந்து மிகவும் தடுமாறுகிறார்கள். And Mary, she's panicking a lot. இயேசு வண்டியில வருகிறார்கள். Jesus comes there. இயேசு சொல்றாங்க திராட்சரசம் குறைவுபடுகிறது. And they're saying to Jesus, there's no wine. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தாயை பார்த்து சொல்கிறார். And Jesus says to his mother, இப்படியாய் நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. He says, my hour has not yet come. அப்படியே இருந்தால் அவருக்குள்ளே ஒரு நீடிய பொறுமை. So he had that long suffering in him. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. There's a time for everything. ஒரு குடும்பத்துக்குள்ளே நீடிய பொறுமை இருக்குமா இருந்தா, if there's long suffering in a family, யாராவது ஒருவருக்குள்ளே நீடிய பொறுமை இருக்க வேண்டும். There needs to be long suffering in at least one person. ஒரு சில வேளை பிள்ளை வந்து சத்தம் விட்டு கொண்டு வரும். Sometimes a child, they might be yelling. இல்லாவிட்டால் ஒருவர் பிழை விட்டு கொண்டிருப்பார். Or someone might be making a mistake. அதை எல்லாரும் குறித்து கதைச்சு கொண்டிருந்தால், and if everyone's talking about that, பிரச்சனை அதிகமாகி கொண்டு போகும். the problems will continue to arise. பொறுமை இல்லாமல் போய்விடும். There will be no patience. சண்டை வந்துவிடும். Problems will come. அங்கே மிகவும் மோசமான பிரிவினைகள் வந்துவிடும். And there will be great separation there. இந்த நீடிய பொறுமை எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதம் தெரியுமா? So do you know how great of a weapon this long suffering is? நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் நமக்கு விரோதமாய் எந்த நாளும் வருகிறதாகிய போராட்டங்களிலே யாராவது ஒருவருக்குள்ளே இந்த நீடிய பொறுமை என்கிறதாகிய இந்த ஆவிக்குரிய கனி இந்த மக்ரதோமியா இருக்குமா இருந்தால், எல்லாரையும் சமாளித்து எல்லாரையும் அவிதமாகவே கொண்டு வந்து பொறுமையோடு அவிதமாய் யாவரும் செயல்படத்தக்கதாக அந்த நபர் மாற்றப்படுவார்கள். If there's problems in our family and all these various situations arising, if at least one person has this macrodomia, this long suffering, then they will guide them through peace and get them out of that situation. மரியாள் தடுமாறுகிறார். So Mary, she's panicking. இப்போ இயேசு சொல்லுகிறார், என் வேலை இன்னும் வரவில்லை. Jesus says, my hour has not come yet. அப்பொழுது அடுத்ததாக அந்த தாயை பாருங்க, இன்னும் பதறுகிறார்கள். And the mother, she's panicking even more now. வேலைக்காரரை பார்த்து அவர் என்ன சொன்னாலும் அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க, என்ன சொன்னாலும் செய்யுங்க. And she says to the servants, do whatever he says. அவர் என்ன சொன்னாலும் செய்யுங்க. Do whatever he says. சோ ஆண்டவர் இயேசு இப்ப பார்க்கிறார். So now Jesus looks. பார்த்து அவர் என்ன செய்கிறார்? சரி, நான் இவருக்கு ஒரு அற்புதம் செய்வேன். And he says, fine, I will do a miracle for them. இவர்களுக்கு நான் ஒரு அற்புதம் செய்வேன். I will do a miracle for them. என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? And so what does Jesus do? அங்கே முதலாவது அற்புதத்தை செய்கிறார். He does his first miracle. கச்சாடியிலே தண்ணீரை நிரப்பச் செய்து, he fills up water in the water pot. அவர்கள் யாவரையும் சந்தோஷமாய் களிகூரச் செய்யத்தக்கதாய், and for them to be all happy, அதை திராட்சரசமாய் மாற்றுகிறார். he transforms that into wine. சரி, நம்முடைய குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைகள் வேதனைகள் அவிதமாய் மோதிக்கொண்டு வந்தால், so no matter what problems and what situations come into our families, துன்பகரமான காரியங்கள், sorrowful things, சோர்வான காரியங்கள், sad things, கோபகரமான காரியங்கள், angry things, வேதனையான காரியங்கள், sad things, அவைகளிலே நாங்கள் அவசரப்பட்டு நாங்கள் ஒன்றும் செய்து விடாமல், for us not to hurry and do anything. இயேசு நம்முடைய வீட்டுக்குள்ளே இருப்பாராய் இருந்தார், if Jesus is in our home, உங்களுடைய குடும்பத்திலே யாரிலேயாவது உங்கள் ஒருவருக்குள் இயேசு இருப்பாராய் இருந்தார், if Jesus is in at least one of you, உங்கள் ஒருவருக்குள் இந்த ஆவிக்குரிய கனி இந்த நீடிய பொறுமை இருக்குமா இருந்தார், if this fruit of the spirit, long suffering, is in at least one of you, இந்த மக்ரதோமியா உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தார், if this macrodomia is within you, உங்களுடைய வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்கும். there will be miracles in your home. உங்களுடைய வீட்டுக்குள்ளே எல்லா சூழ்நிலைகளும் இனிமையாய் மாறும். all situations will be turned beautiful in your home. See, ஆண்டவர் எவ்வளவாக அந்த வீட்டிலே களிகூறுதலை கொண்டு வந்தார். Jesus brought so much happiness within that home. மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற்றினார். And it became a happy family. உங்களுடைய குடும்பமும் அப்படியாய் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற, so for your family to become this happy family, உங்களுக்கு வேண்டியது இந்த நீடிய பொறுமை. you need this long suffering. இந்த மக்ரதோமியா என்ற ஆவிக்குரிய கனி. you need this fruit of the spirit, macrodomia. See, இன்னொரு காரியத்தை பார்ப்பனா இருந்தால், if you look at another thing, லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு கடந்து போனால், if you go to the book of Luke chapter 10, லூக்காவின் புத்தகம் 10வது அதிகாரத்திலே, Luke chapter 10, அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அதிலே 38வது வசனத்தை பார்த்தால், if you look at verse 38, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்துக்கு வருகிறார். Jesus goes to this certain village. மறுபடியும் இன்னொரு கிராமத்துக்கு போகிறார். he goes to another village. சோ அவர் பிறந்து வளர்ந்ததாகிய கலிலேயா நசரேத் வந்து அது ஒரு சின்ன கிராமம். so that Nazareth, that Galilee that he was born in, that was a small village. பெத்லெஹேம் ஒரு சின்ன நகரம். Bethlehem was a small village. ஒரு சின்ன கிராமம். it was a small village. சோ இப்போ இதுவும் ஒரு சின்ன கிராமம் என்று சொல்லப்படுகிறது. and it's said that this is also a small village. ஆகியாலே இப்போ அங்க அவர் வருகிறார். so he goes here. அங்கே மார்த்தாள் மரியாள் என்று சொல்லி ரெண்டு ஸ்திரீகள் இருக்கிறார்கள். and Mary and Martha, these two women are there. அவர்களிடத்திலே ஒரு சகோதரன் லாசரஸ் என்ற ஒருவர் இருக்கிறார். and they have a brother called Lazarus. இப்படியான ஒரு குடும்பம், சின்ன குடும்பம். so the small family is there. இப்போ இந்த குடும்பத்திடத்திலே இயேசு கிறிஸ்து வந்துட்டார்.
வந்துட்டார். And now Jesus has come to the midst of இயேசு his கிறிஸ்து family. வந்தா இயேசுவோட கூட ஒரு படை வரும். And there's a whole army coming with Jesus. சோ ஒரு படை என்று சொல்லும்போது ஒரு கிரவுடே வருவாங்க, சீசர்கள் வருவாங்க. There's a great crowd of the disciples coming with Jesus. எப்படிப்பட்ட உருப்படிகள்னு எனக்கு தெரியாது. I don't know how they are. How figure they are, big, small, hungry man, you know, எப்படி என்று தெரியாது. I don't know how many people there are and what kind of people there are. So anyway அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, வந்தாலே தெரியும் அவங்க கட்டாயம் சாப்பிடுவாங்க. But they all know if you go there then they will definitely eat. அக்காலத்துல ஒரு வீட்டுக்கு யாரும் சாப்பிட வந்தால் And at that time when someone comes to your home, காலையில இருந்து இரவு வரைக்கும் சாப்பிடுவார்கள். from day to night they will eat. இன்றைக்கும் அப்படிதான் இஸ்ரவேலர்கள் அப்படிதான் சாப்பிடுவார்கள். Even today the Israelites do the same. So anyway இவரெல்லாம் வந்துட்டார்கள். So they're all coming here. இப்போ வந்தோடனே அந்த வீட்டுல உண்மையான ஒரு சூழ்நிலை நீங்க இப்ப பார்க்க கூடியதா இருக்குது. And now you can see this true situation happening here. இப்பொழுது அங்கே வந்தோடனே இப்ப அவளுக்கு மரியாள் எனப்பட்ட சகோதரி 39வது வசனம், சகோதரி ஒருத்தி இருந்தால், அவளுடைய பேர் மார்த்தாள். இப்ப மரியாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்திலே உட்கார்ந்திருந்து வசனத்தை கேட்கிறாள். And now so Martha had a sister named Mary in verse 39, and verse 40 tells us that Mary was sitting Mary was sitting at Jesus' feet. So பாகியாலே இப்ப இயேசு உட்கார்ந்திருந்து போதிக்கிறார். So now Jesus is preaching and sitting down. See, இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் நீடிய பொறுமை உடையவராய் இருக்கிறார். And Jesus always had this long suffering. அவர் எதை குறித்தும் கவலைப்படுவது கிடையாது. He did not worry about anything. So ஆகியாலே வந்து வசனத்தை சிம்பிளா வர்றவங்களுக்கு போதிக்கிறார். So he's just preaching the word to all the people there. ஆனா மார்த்தாளை காணல. But you cannot see Martha. மார்த்தாள் கிச்சனுக்குள்ள அங்க தடாம் புடாம்னு பயங்கர சத்தம். There's a great noise in the kitchen and Martha's in there. மரியாள் எழும்பி சத்தத்தை கேட்டாவது வருவாள் என்று சொல்லி மார்த்தாள் இன்னும் சத்தம் போடுகிறார். Martha makes more noise so that Mary will come help her. இன்னும் பெரிய வெங்கல பானைகள் அதெல்லாம் போட்டு கடாம் புடாம்னு உடைக்கிறாள் அவள். She's clashing all of the pots and pans together. ஆனா மரியாளோ இயேசுவுடைய பாதத்துல ரிலாக்ஸா இருக்கிறார். But Mary, she's relaxed at the feet of Jesus. அவளுக்குள்ளேயும் இந்த நீடிய பொறுமை இருக்கிறது. And she has that long suffering within. இயேசுக்குள்ள நீடிய பொறுமை. And Jesus had this long suffering. சீசருக்குள்ள நீடிய பொறுமை. The disciples had the long இந்த suffering. இவள் ஒருத்திக்குள்ள மட்டும் அந்த நீடிய பொறுமை இல்ல. But only Martha did not have that long இவள் suffering. தடுமாறுகிறாள். And she's panicking. கடைசியா அவளால தாங்க முடியாம போயிடுச்சு. Finally she could not bear it. எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்து இயேசுவிடல வந்து She leaves everything and she comes to Jesus. இப்ப பாருங்க இயேசுட்ட அவள் கேட்கிற வார்த்தையை பாருங்க. And listen to what she says to Jesus. இயேசுவே, Lord, ஆண்டவரே, Lord, நான் தனியே வேலை செய்யும்படிக்கு என்னுடைய சகோதரி என்னை விட்டு வந்து இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? do you not care that my sister has left me to serve alone? அவள் பொறுமையை இழந்துட்டாள் பாருங்க. She's lost all her patience. அவளை அந்த நேரம் அந்த சூழ்நிலை பிடிச்சிட்டது. That situation has grabbed her. அந்த கோபம் பிடிச்சிட்டது. That anger has grabbed her. மற்றவர்களாம் திரும்பி பார்க்கறாங்க. Everyone's looking back at her. ஏப்பா மரியாளுக்கு இப்படி ஒரு சகோதரியா? Does Mary have a sister like this? இப்படி ஒரு சகோதரியா? Does a sister like எங்களுக்கு this? முன்னாலே எப்படி கோபப்படுகிறாளே? She's getting so angry in front of us. சூழ்நிலை அந்த இடத்துல அந்த அட்மாஸ்பியரே மாறுது. That atmosphere completely changed at that time. 41வது வசனம். And verse 41. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, And Jesus answered and said to மார்த்தாளே மார்த்தாளே, her, Martha, Martha, நீ अनेक காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். you are worried and troubled about many things. கலங்குகிறாய். You're worried. சில அநேக நேரங்களில் நம்முடைய வீடுகளுக்குள்ளே In our homes many times. கலங்குகிறதாகிய சூழ்நிலை. These worrisome situations. I don't know நீங்க என்னத்தை குறித்து கலங்குறீங்களோ தெரியல. I don't know what you're troubled about. ஏதோ ஒன்று உங்களை கலங்கப்படுத்தலாம். But something could be worrying you. கவலையா இருக்கலாம். It may be sorrowful. எதிர்காலமா இருக்கலாம். About your future. பிள்ளையுடைய திருமண காரியம். Your children's marriage life. பொருளாதார காரியம். Finances. உடல் சரீர காரியம். Your health. ஆரோக்கியமான காரியம். Your health. கடன். Debt. பிள்ளையுடைய படிப்பு. Your children's education. எதை குறித்து கவலைப்படுறீங்க? What are you worried about? சில வேளை பிள்ளைகள் பாவம் செஞ்சிருவார்களோ? Sometimes will your children make mistakes? ஏமாத்திடுவாங்களோ? Will they deceive? பிழை விட்டுருவாங்களோ? Will they make mistakes? அதிக காரியங்களை கவலைப்படலாம் நீங்க. You might be worried about many things. இதுல இருந்து நீங்க வெளியேறதுக்கு But for you to get through this, ஆவிக்குரிய கனி, this fruit of the Spirit, தேவனுடைய சமூகம், the presence of the Lord. மரியாள் அமைதியா இருக்கிறாள். Mary, she was quiet. அவளுக்கு தெரியும் எல்லாம் நடக்கும். She knew that everything would happen. அமைதியா நடக்கும். Everything will happen peacefully. எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். The Lord will guide it all peacefully. சோ பாகியாலே நமக்குள்ள நீடிய பொறுமை. So long suffering within us. Macrodomia. இதை நாம் எங்க எப்படி பெற்றுக்கொள்வது? Where can we receive this? எப்படி நம்முடைய வீட்டை அப்படியாய் நாம் நடத்துவது? How can we guide our family into this? See, நம்மளை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. One good part that is not taken away from us. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வீட்டில் இருப்பது. It's that Jesus is in our homes. உங்களுடைய வீட்ல இயேசு இருக்கிறாரா? Is Jesus in your homes? See, இயேசு இருக்கும் பொழுது என்ன நடக்கும்? What happens when Jesus is there? யாத்திராகமத்தின் புத்தகம் 34வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, if you go to Exodus chapter 34, அதுல 2வது வசனம் சொல்லுகிறது. Verse 2 says, இது மோசேயும்
மோசேக்கும் தேவனுக்கும் இடையில் நடக்கிற ஒரு சம்பவம். This is something that's happening between Moses and the Lord. மோசே உண்மையாகவே இப்ப மார்த்தாளை பார்க்கணும். If when you look at Martha and Moses, மரியாளை பார்க்கணும். compared to Mary, மோசேயுடைய வாழ்க்கை இன்னும் பரிதாபமான வாழ்க்கை. Moses' life, it was a very pathetic life. மரியாள் ஒரு கொஞ்சம் வீட்டுல திராட்சரசம் இல்லைன்னு தலையெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு பிரச்சனை பண்ணா. Mary, she got so worried that there was no wine in the house that she was going to lose her head. மார்த்தாள் சமைக்கிறதுல லேட் ஆகுதுன்னு சொல்லி தனியா கஷ்டப்படுறத குறித்து அவளுக்கு தலைவடிச்சு போச்சு. Martha, her head was going to blow off because she could not feed everyone. இந்த மனுஷன் தனியே இருந்த மனுஷனை This lone man Moses, தேவன் அழைச்சி the Lord calls him 30 லட்சம் மக்களை கூட்டிட்டு போன்ட்டார். and he says, take 300,000 men, பால் தேன் முழுகிற தேசத்துக்கு கொண்டு போன்ட்டார். take them to the land of milk and honey. ஆனா இவன் வனாந்திரத்துல நிக்கறான். But now he's stuck in the wilderness. கொண்டு வனாந்திரத்துல விட்டுட்டார். He's left them in the wilderness. புல்லு இல்ல, தண்ணி இல்ல, There's no grass, there's no water, இறைச்சில வெங்காயம் இல்ல, there's no meat, there's no vegetables. உண்மையா யோசிச்சு பாருங்க மோசேயோட நிலைமை எப்படி இருந்திருக்கும். Can you imagine what Moses' situation would have been like? இவன் கேக்குறதெல்லாம் உண்மையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. All he asks is, Lord, I want to see you. But a beautiful. பாருங்க அந்த வசனத்துல அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் 18வது வசனத்துல பாருங்க. In verse 18. 33:18. 33 verse 18. உம்முடைய மகிமையை எனக்கு ஒருக்கா காண்பியும். Show me your glory, he says. உம்முடைய மகிமையை நான் பார்த்துட்டு நான் இருந்தால், if I see your glory, உம்மையை நான் சார்ந்திருப்பேன். then I will lean on you. உம்மையை நான் சார்ந்துட்டு நான் இருந்தால், and if I lean on you, இதெல்லாவற்றையும் தாங்கிக்குள்ள எனக்கு பலம் உண்டாயிரும். then I will have that power to endure through all of this. Wow, what a beautiful. இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் அதான். That's what we need in our lives today. நம்முடைய வீட்ல எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், no matter what we need in our homes, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், whatever problems we have, தேவனே இன்றைக்கு நான் உம்மை பார்க்க விரும்புகிறேன். Lord, I want to see you today. எத்தனை பேர் நீங்கள் அப்படி ஆண்டவரை பார்க்கிறீர்கள்? How many of you are looking to the Lord like that? உங்களுடைய பிரச்சனை உங்கள் தலைகளுக்கு மேலாக போகலாம். Your problems might go over your head. உங்களுடைய பயம் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாததா இருக்கலாம். You could not handle your fear. உங்களுடைய தடுமாற்றம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவதென்றே தெரியாமல் இருக்கலாம். You might not know how to handle your stumbling. மோசேக்கு நம்முடைய முகத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். But Moses says, Lord, I want to see your face. 34:2 சொல்லப்படுகிறது, விடிய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில்லு என்றார். Chapter 34 verse 2 says, be ready in the morning and come up to the morning to Mount Sinai and present yourself to me there on the top of the mountain. உங்களுடைய வீட்டிலே தேவன் வந்து நிக்கத்தக்கதாகி ஒரு சமூகம் ஒரு இடம் இருக்கிறதா? Is there a place in your home for the Lord to come? ஒரு பிரேயருக்குரியதாகி ஒரு இடம் இருக்கிறதா? Do you have a place for prayer? பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு இடம் உண்டாக்கி வச்சிருக்கீங்களா? Do you have a place for Bible study? வீட்ல இருந்து பைபிள் படிக்கிறீங்களா? Are you studying your Bible in your ஒரு home? கணம் ஒரு மூலையில ஒரு முடங்கால் படியிட்டு ஒரு 2 பாடலை பாடி அவருடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறீர்களா? Do you have that desire to kneel down and sing songs to the Lord? அதை செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. You need to do that. அப்பொழுது மோசே அதன்படியே அப்படியே போகிறான். And Moses goes accordingly. அவதமாய் போகும்போது அங்கே சொல்லப்படுகிறது 5வது வசனம். And verse 5 tells us, கர்த்தர் ஒரு மேகத்திலே இறங்கி அங்கே அவன் அருகே நின்றார். the Lord descended in the cloud and stood with him there. அதற்கு பேர் தான் செக்கினா மகிமை. That is the Shekinah glory. செக்கினா மகிமை யாருக்கு என்றால் ஆயத்தமாகிறவர்கள். The Shekinah glory is for those who are prepared. ஆயத்தமாகி பாருங்கள். So be prepared. உங்களை சுற்றி எத்தனையோ பிரச்சனைகள், தேவைகள், போராட்டங்கள், பயம் இருக்கலாம். There might be so many fear and worries and struggles around you. அது உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கலாம். It can be that you cannot bear that. இந்த 30 லட்சம் மக்களோட மத்தியிலே தாமே கர்த்தருடைய முகத்தை தேடுவதற்கு வாஞ்சையாயிருக்கிறார். But Moses, he desires to see the Lord's face with these 300,000 people. அந்த வேளையிலே கர்த்தர் கடந்து வந்து நின்று சொன்னார், And the Lord comes down there and says, இதோ நான் நீடிய பொறுமை உள்ள தேவனாய் இருக்கிறேன். I am a Lord with long suffering. கர்த்தர் பேர் அங்கே காண்பிக்கிறார். And he shows that there. நான் நீடிய பொறுமை உள்ளவர். I have long suffering. நான் நீடிய சாந்தம் உள்ளவர். I have நான் meekness. தயவு உள்ளவர். I'm merciful. நான் சத்தியம் உள்ள தேவன். I'm promising. நான் தலைமுறைக்கும் இரக்கத்தை காக்கிற தேவனாய் இருக்கிறேன். I show mercy to all the generations. அந்த நிமிஷமே மோசேக்குள்ளே இருந்த பாரம் இறங்கி போயிற்று. At that moment, that burden in Moses is relieved. இனி அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். Now the Lord will take care of all of it. அதற்கு தான் நீடிய பொறுமையை தந்திருக்கிறார். That's why he's given us this long suffering. யாருக்குள்ள நமக்குள்ள நீடிய பொறுமை இருக்கிறதோ, whoever has long suffering within us, நமக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் அவரிடத்தில் கொடுக்கப்படும். our burdens will be given to him. நம்மளை எதுவும் சேதப்படுத்த முடியாது. Nothing can harm us. ஆக உங்களுடைய வீடுகளுக்குள்ளே, உங்களுடைய வீடு சந்தோஷமான குடும்பமாய் கட்டப்பட்டு நீங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் சகித்து ஒருவர் தாங்கி உற்சாகப்படுத்தி நீங்கள் போறதற்கு தேவன் இந்த ஆவிக்குரிய கனி நீடிய பொறுமையை தந்திருக்கிறார்.
So the Lord has given you this fruit of the Spirit, this long suffering, so that your family may grow to be a happy family and you may support one another. எங்கே இதை பெற்றுக்கொள்வது? Where can you receive this? உங்கள் வீட்டிலே ஒரு மூலையிலே வேதத்தை படியுங்கள். Read the Bible in a corner in your home. ஜெபம் பண்ணுங்க. Pray. ஆயத்தமாகுங்க. Be ready. அப்போது கர்த்தருடைய சமூகம் உங்களை மூடும். And then the presence of the Lord will cover you. தேவனுடைய சமூகம் உங்கள் வீட்டிலே வருமா இருந்தால் When the presence of the Lord comes in your home, நீடிய பொறுமை இருக்கும். that long suffering will be அங்கே there. இருந்தால் And if it is there, குறைந்து போகிறதாகிய திராட்சரசத்தை அவர் தாமே புதுப்பித்து அதை இன்னும் அதிகமுள்ள சந்தோஷமுள்ளதாய் உங்களை மாற்ற தந்திருக்கிறார். then he will renew that wine that is lacking and he will make you happier. அவர் சொல்லுவார், அதிகமாய் பயப்படாதீங்க. He says, do not fear. மார்த்தாளே, நீ அதிகமாய் கவலைப்படாதே. Martha, do not fear. என் வார்த்தை உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்தார். My word will give you all of the blessings. ஆகையாலே அந்த நீடிய பொறுமைக்கு பக்கத்திலே நிற்பீர்களாக. So if you stand beside that long suffering, ஆண்டவர் சொல்றார், வந்து என்னுடைய அதிகாலையிலே எழுந்து வந்து நின்று ஆயத்தமாகி என் சமூகத்திலே நில்லு. the Lord says, rise in the morning and stand in my presence. நான் அந்த மரத்தை கொண்டு போய் அந்த வெளிச்சத்தின் பக்கத்திலே வைத்தேன். I took that tree and I put it beside the light. அது முளைத்தது. And it grew. இயேசு பக்கத்திலே நின்று பாருங்க. Stand beside Jesus. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவார். And the Lord will transform all your situations. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக. He will bless everything. ஆகையாலே இந்த ஆவிக்குரிய கனி, So the fruit of the Spirit, இந்த நீடிய பொறுமை, this long suffering, இந்த மக்ரதோமியா this Macedonia, உங்களை ஆசீர்வாதமாக நடத்துவதாக. may guide you as a blessing. இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையாக இருப்பீர்களா? Have faith in Jesus, உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். and He will bless your family. ஆமென். Amen. நான் ஜெபம் பண்ண போகிறேன். We're going to pray. பரிசுத்தமான நல்ல பிதாவே, Heavenly Father God, இந்த வேளையிலுமாக இதை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for everyone who watches this. கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். I pray for everyone who listens இந்த to this. ஆவிக்குரிய கனி 9, This ninth fruit of the இது Spirit, எங்களுக்கு சர்வாயுதம். they're great weapons for us. எங்களுக்கு விரோதமாக If anything comes against ஆண்டவர் us, எங்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ளே Lord, in our situation, என்ன சோர்வுகளை, whatever sorrow, என்ன துன்ப நிலைகளை, whatever sadness, என்ன கோபகரமான காரியங்கள், whatever angry things, எப்படிப்பட்ட வேதனையான காரியங்கள் whatever sad things, ஆண்டவரே சத்துருவானவன் கொண்டு வர வகை தேடினாலும் Lord, even if the devil looks for ways to bring that in our life, ஆண்டவரே அவைகள் மாமிசத்தின் கிரியைகளாய் மாறி Lord, for them to be works of the flesh, நம்முடைய குடும்பத்தை கெடுத்து விடாதபடிக்கு and for them not to destroy our இந்த family, ஆவிக்குரிய கனியாகிய இந்த சர்வாயுதம் this great weapon that is the fruit of the இதை Spirit, பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கொடுக்கப்படுவதாக. may be given to everyone who is watching and listening to இதை இவர்கள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. May they receive it. இவருடைய வீடு ஒவ்வொருடைய வீடும் இந்த ஆசீர்வாதத்தினாலே நிறைந்த வீடாய் இருப்பதாக. May their homes be filled with this blessing. சந்தோஷமான குடும்பமாய் மாறுவார்களாக. May they be transformed into a happy நான் family. இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. I bless them, Father. ஆவிக்குரிய கனியினால் இவருடைய வாழ்க்கை நிரப்பப்பட்டதாய் இருப்பதாக. May their life be filled with this fruit of the Spirit. நீடிய பொறுமையினால் நடத்தப்படுவார்களாக. May they be guided by long suffering. எல்லா விதமான சத்துடைய கிரியைகளை அழிக்கத்தக்கதாய் பொறுமை உள்ளவர்களாய் இருக்க ஆண்டவரே நீர் இவர்களுக்கு அந்த சகிக்கும் வல்லமையை கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். Lord, may you give them that endurance to get through all of the works of the enemy with patience. ஆசீர்வதியும். I bless them. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால் பிதாவே. In Jesus' mighty name. ஆமென். Amen. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the God bless you. அடுத்த வாரம் மறுபடியும் சந்திப்போம். We'll meet again next week. ஆமென். Amen.